எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் கழகத்தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். கடைசியில ஒரு சில கேள்விகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 21 டு ஃபினான்ஷியல் இயர் 26 ரேஞ்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்றது 80% கூடி 8.6 பில்லியனா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. குறிப்பா அந்த ரிப்போர்ட் என்ன ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் ஈக்விட்டி டைல்யூஷன் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வழியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 80% வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கூடி இருக்குங்க. ஸோ இப்போ 80% நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கூடல அப்படின்னா ஷேர் பிரைஸ் இன்னைக்கும் நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காதுங்க. அது பிரைஸ் டு புக் 1.5 எல்லாம் தாண்டி போயிருக்கும். நமக்கு அஸ் அ இன்வெஸ்டரா, வேல்யூ இன்வெஸ்டரா நம்மளுக்கு இது அட்வான்டேஜ் தாங்க. பேங்க்குக்கு ஃபண்ட் தேவை. ஸோ நம்பி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பேங்க்ல பணத்தை போடுறாங்க. 60 ரூபா அப்படின்ற மேனிக்கு தான் இப்போ சமீபத்தில் அவங்க வந்து ஈக்விட்டி டைல்யூட் பண்ண மாதிரி தெரியுதுங்க. அதாவது அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் வார்பர்க் பிங்கர்ஸ்க்கும் இப்போ ஒரு 70 ரூபாய்க்கு பக்கமா இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. ஸோ நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து கன்சிடர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்குங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட சீஃப் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பேங்க் எந்த நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, ஃபினான்ஷியல் 30க்கு மேல 31ல டெபாசிட்ஸ் அப்படின்றது 6 லேக் க்ரோர்ஸா இருக்கும். லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது 5 லேக் க்ரோர்ஸா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 12,000 crores நாங்க ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அசோக் லேலாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்ட் ஏஷியால அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சவுதி அரேபியால அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்குங்க. அந்த ஃபெசிலிட்டில இருந்து எலக்ட்ரிக் பஸ், லைட் ட்ரக்ஸ் அண்ட் கமர்ஷியல் கன்வென்ஷனல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஏற்கனவே 2009ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல ஒரு யூனிட் இருக்குங்க, அசம்பிளி யூனிட் இருக்கு. அது போக கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் எடுத்துக்கிட்டோம்னா இது 2வது யூனிட்டுங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் 30% கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க ஃபினான்ஷியல் 25ஓட முடிவில். அந்த 30%ல 40% வந்து எங்க இருந்தா ரெவன்யூ வருது அப்படின்னா கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்ல தான். ஸோ அவங்க சவுதி அரேபியால புது பிளான்ட் போடுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. தொடர்ந்து எக்ஸ்பான்ஷன் நடந்துகிட்டே இருக்கு அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து பிஎஸ் இன்ஃப்ரா சம்மிட்ல டாடா பவருடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவுடைய பவர் செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 trillion rupees தேவை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், தென் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 5 trillion ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா ஒரு டிரான்ஸ்மிஷன் பத்தி சொல்றப்ப 5 lakh kilometers ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இன்னும் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ பவர் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்து சாம்சங் நிறுவனத்தினுடைய சப்சிடரி ஹெர்மன் அப்படின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன் பிசினஸ் இன் இந்தியா, அதை வந்து அக்வயர் பண்றதுக்காக விப்ரோவும் வார்பர்க் பிங்கர்ஸும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். விப்ரோ முந்திட்டாங்க, அக்ரிமெண்ட் போட்டாங்க அக்வயர் பண்றதுக்கு ஒரு $375 million. ஸோ இந்த அக்விசிஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படின்னா விப்ரோ வந்து அவங்களோட இன்ஜினியரிங் குளோபல் பிசினஸ் லைனோட இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன்ஸை இன்டகிரேட் பண்ணிடுவாங்க. அடுத்து வேதந்தா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 16 ரூபாய். ரெக்கார்ட் டேட் வந்து 27th of August 2025. ஏற்கனவே ஜூன் மாசம் 18 ரூபாய் ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்திருந்தாங்க. வேதந்தா லிமிடெட பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடரேஷன்ஸ்க்காக சொல்லலாங்க. நிறைய பேர் வந்து 100 கீழேயே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க டிவிடெண்டுக்காகவே. ஸோ அவங்களுக்கு இது ஒரு அப்டேட், அவ்வளவுதான். ஃப்ரெஷ் கன்சிடரேஷன் அப்படின்றது வேதந்தா பக்கத்து நம்ம போறதே கிடையாது. கடன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து பேக்ஸ் இந்தியா லிமிடெட் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு மேனுஃபேக்சர் பிஓஎஸ் டிவைசஸ், அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் இருக்கு இல்லையா, நம்ம கார்டு ஸ்வைப் பண்றது இல்லை வைஃபைல பேமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிவைசஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க பேக்ஸ் இந்தியா கூட. பேக்ஸ் இந்தியா அப்படின்றவங்க யாருன்னா பேக்ஸ் குளோபல் டெக் லிமிடெட், ஹாங்காங் உடைய சப்சிடரி. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் பத்தி நிறைய கேள்விகள் வருங்க, கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 டைம்ஸ்க்கு மேல ஏர்னிங்ஸ்ங்க. அது போக ஃபினான்ஷியல் 26க்கான ரெவன்யூ கைடன்ஸ் அவங்க ஏற்கனவே 30% நாங்கள் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 16 to 17% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்ரிச் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து காட்ரிச் ஸ்கைலைன் டெவலப்பர்ஸ் அப்படின்ற நிறுவனங்க, அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி தான். அந்த கம்பெனில ஒரு 7% ஸ்டேக்கை எடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து ஒரு 7% ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க ஒரு 9.25 lakhs இன்வெஸ்ட் பண்ணி. அடுத்து பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிரா கவர்மெண்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் டீலுங்க, ஒரு 12,500 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எதுக்கு அப்படின்னா ஒரு டேட்டா சென்டர், ஒரு குளோபல் காம்பிடென்சி சென்டர், தென் லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டி வித் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து ஃபாக்ஸ்கான் எடுத்துக்கிட்டோம்னா பெங்களூர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில iPhone 17 ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கம்பெனி இந்த ஃபெசிலிட்டியில மட்டுமே ஒரு $2.8 billion இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க.
அவுட் சைட் சைனா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பெங்களூர்ல இருக்கிற ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி தாங்க. அடுத்து ஏர் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா எஸ்ஏஎஃப் சப்ளை பண்றதுக்கு, சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் வந்து சப்ளை பண்றதுக்கு. சமீபத்தில் ஐஓசிஎலுக்கு சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் ரெடி பண்றதுக்கான சர்டிபிகேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ எந்த ஃபெசிலிட்டியில அவங்க இதை ரெடி பண்ணுவாங்கன்னா ஹரியானா பானிபட் ஃபெசிலிட்டியில இந்த எஸ்ஏஎஃப் ப்ரொடக்ஷன் வந்து நடக்குங்க. சர்டிபிகேஷன் கிடைச்சிருச்சு. எப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டிசம்பர் 2025ல ஒரு வருஷத்துக்கு 35,000 டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் வந்து ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலுக்காக ஏர் இந்தியா ஐஓசிஎல் கூட ஒரு டைப் போட்ட மாதிரி தெரியுதுங்க. ஐஓசிஎல பொறுத்த வரைக்கும் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, அது உள்நாட்டில் டிமாண்ட் இல்லை அப்படின்னாலும் நாங்கள் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெல்ஸ்பன் ஒன் லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது வெல்ஸ்பன் குரூப் ஏற்கனவே கன்க்ளாமரேட்னு சொல்லியிருக்கோம். அந்த வெல்ஸ்பன் குரூப் உடைய வேர்ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லாஜிஸ்டிக் ஆர்ம் வெல்ஸ்பன் ஒன் லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து கர்நாடகாவில் ஒரு 106 ஏக்கர் லேண்ட் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதாவது வெல்ஸ்பன் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ஹவுசிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல அவங்களோட எக்ஸ்பான்ஷனை சவுத் இந்தியாவில் அக்ரெசிவா கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு தென் கர்நாடகா இந்த 2 ஏரியால மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 260 ஏக்கர் ஆஃப் லேண்ட் இதுக்காகவே எடுத்து வச்சிருக்காங்க இந்த வேர்ஹவுசிங் பிசினஸ்க்காக. ஸோ வேர்ஹவுசிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த செக்டார்லாம் இந்த வேர்ஹவுசிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மா, எஃப்எம்சிஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரானிக்ஸ். ஸோ வேர்ஹவுசிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். அதனாலே நம்ம கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸை லோயர் லெவல்ல கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்து இந்த பிஎஸ் இன்ஃப்ரா சம்மிட்ல ஃபாசில் ஃபியூல்ஸோட யூசேஜ் பத்தி ஒரு சில பேச்சுகள் அடிபட்டு இருக்குங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போமே. குளோபலி இன்னுமே ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. 80% ஆஃப் எனர்ஜி வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ்ல தான் வருது. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 79% ஆஃப் எனர்ஜி வந்து கோல்ல இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ரினியூபிள்ஸ்குள்ள இன்னும் எத்தனை வருஷத்துக்குள்ள போறது அப்படின்றது கேள்வி கிடையாது, இன்னும் எத்தனை டிகேட்ஸ் ஆகுது அப்படின்றதான் கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்குங்க. ஸோ உடனே இந்த டிரான்சிஷன் அப்படின்றது இயர்ஸ்ல முடிகிற காரியம் கிடையாது, இது டிகேட்ஸ் ஆகும். மேபி 2045க்கு மேல கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல் இந்தியாவோட கன்சிடரேஷனுக்காக தாங்க இதை முக்கியமா சொல்றோம். நம்ம மற்ற ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் தென் ரிஃபைனரி பிசினஸை கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னாலும் கோல் இந்தியாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 1 வீக்கா கொஞ்சம் மேலே ஏறி இருந்தது. ஒன்றும் கவலைப்படவே வேணாம், மறுபடியும் கீழே வரும். ஒரு குஷியில மேலே ஏற்றுனாங்க அந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ட்டு. அதோட எஃபெக்ட்லாம் தெரியறதுக்கு இன்னும் நாளாகும். பட் அதுக்கு முன்னாடி எஃப்ஐஐஸ் உள்ள வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் நேற்று எஃப்ஐஐஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. ஒரு 1000 crores பக்கமா பார்த்த மாதிரி ஞாபகம். ஒன்றும் கவலையே பட வேணாம், மறுபடியும் அடிப்பாங்க. அப்படி அடிக்கிறப்ப கோல் இந்தியாவும் கீழே வரும், இறங்குறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஏர்லைன்ஸ் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஏர்லைன்ஸ் பிசினஸ் பத்தி ஒரு சில டேட்டா கிடைச்சிருக்கு. அவங்க வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க, எவ்வளவு வந்து அவங்களுக்கு கடன் இருக்கு, அவங்க லாஸ் பண்றது, அதெல்லாம் பத்தி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஏர் இந்தியா தென் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்றது 9,568 crores இருக்குங்க. இது எல்லாமே ஃபினான்ஷியல் 25 தான் சொல்றேன். அடுத்து இண்டிகோ எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 7,587 crores. தென் ஸ்பைஸ் ஜெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 58 crores லாஸ் பிஃபோர் டாக்ஸ். தென் ஆகாசா ஏர் எடுத்துக்கிட்டோம்னா 1,983 crores லாஸ் பிஃபோர் டாக்ஸ். தென் ஃபினான்ஷியல் 25 முடிவுல கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் இந்தியாவுக்கு ஒரு 26,879 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு 617 crores. தென் ஆகாசா ஏருக்கு ஒரு 78.5 crores. தென் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஒரு 886 crores. தென் இண்டிகோக்கு ஒரு 67 crores பக்கமா கடன் இருக்குங்க. அடுத்து ஹோண்டா மோட்டார் கம்பெனி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா ஹோண்டா ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, கார்ஸ் தென் 2 வீலர்ஸ், அதுக்காக ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒன்று கொண்டு வர்றாங்க, ஹோண்டா ஃபினான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. ஏற்கனவே ஜப்பான், ஈரோப் இங்கெல்லாம் ரொம்ப வருஷமாவே ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள வருது. ஸோ என்பிஎஃப்சி லைசன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 2025ல ஒரு ரீஷஃபிள்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. குறிப்பா ஹீரோ மோட்டர் கிராஃப்ட், இண்டஸ்இண்ட் பேங்க் ரெண்டும் வெளில போற மாதிரியும், அதுக்கு பதிலாக இண்டிகோ, மேக்ஸ் ஹெல்த் உள்ள வர்ற மாதிரியும் செய்திகள் கிடைச்சிருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து முத்தூட் மினியுடைய பாண்ட் சமீபத்தில் அப்ளை பண்றதுக்காக ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போமே. Q1 ஃபினான்ஷியல் 26ல ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா 225.72 crores தான் இருக்குங்க. இது Q1 ஃபினான்ஷியல் 25ல 185 crores இருக்கு. ஒரு 21% ரெவன்யூ growth இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் ஒரு 28% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 4,477 crores.
முத்தூட் மினியை பொறுத்த வரைக்கும், அதாவது முத்தூட் எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனி தான். இவங்களோட டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல 92% ஆஃப் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோல்ட் லோன் பிசினஸ் தான், செக்யூர் லோன் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ முத்தூட் மினி பாண்டை கன்சிடர் பண்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தோணுது. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நண்பர் ஒருத்தர் வந்து அது லிஸ்ட் ஆகிறப்ப 3 டைம்ஸ் புக் இருக்கு. ஸோ இப்போ பிரைஸ் டு புக் 1க்கு பக்கமாக தான் இருக்கு. அதை கன்சிடர் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. நம்ம வந்து பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் கன்சிடர் பண்ணுவோம். எதுவுமே இல்லைன்னா 1.5 வரைக்கும் பார்க்கலாங்க. இப்ப ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 0.7 டைம்ஸ் தான் புக் இருக்கு. ஸோ இருக்கிறப்ப எதுக்கு 1 டைம்ஸ் புக்கு போகணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. 1 டைம்ஸ் புக்ல கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடம் தேடி அலையக்கூடாதுங்க. நம்ம இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ற இன்வெஸ்டர்ஸ் லோயர் லெவல்ல பிடிக்கிறதுக்கு எங்க சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். அடுத்து சூரிய ரோஷினி அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் பிசினஸ் 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, பட் ரெவன்யூ ஃபால் இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் பைப்ஸ், ஸ்ட்ரிப்ஸ், லைட்னிங் அண்ட் டியூரபிள்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ற மாதிரி தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பா பார்த்து போயிடுறது நல்லதுங்க. செயில், ஹிண்டால்கோ இதெல்லாம் ரொம்ப சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்கு. அடுத்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம். என்ன எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி தான். கம்பெனியோட கோர் பிசினஸ் அப்படின்றது ரிலேட்டட் டு கோல்டுங்க. அந்த கோல்டு பிசினஸ் வச்சுக்கிட்டே கம்பெனி வந்து போரான பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ மற்ற கோல்டு ஃபினான்ஸ், கோல்டு பிசினஸ் பண்ற கம்பெனிஸ்லாம் எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ அதை வச்சுட்டு புவரா பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறாங்க அப்படின்றதான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க. இதற்கு மத்தியில் செமிகண்டக்டர்ஸ், தென் பேட்டரி பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபைடா ஒரு ஸ்மால் கேப் உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனாலதான் இதை நான் பாக்குறதும் இல்லை, இதை பத்தி பேசுறதும் இல்லை. அடுத்து டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. 19 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ், ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. பட் ஒரு ஷேர் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 12,000 பக்கமா ஆகும். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோடைய ரைட்ஸ் இஷ்யூ ஷேர்ஸ் வந்து எனக்கு கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்குங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோல காட்டாம இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐசிஐசிஐ டைரக்ட்ல நான் அப்ளை பண்றப்ப எனக்கு வந்து போர்ட்ஃபோலியோல காட்டல, பட் என்னோட டிமேட்ல அலோகேட் ஆயிடுச்சு. ஸோ டிமேட்டுக்குள்ள போயிட்டு அலோகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அலோகேட் பண்ணோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோல வந்துடும். ஸோ டிமேட்டை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து எதுக்கு எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது போக எஃப்ஐஎஸ் வித்தாலும் நம்ம வந்து டஃப் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல எஃப்ஐஎஸ் நம்பி இருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சந்தேகம் கேட்டிருக்காருங்க. எஃப்ஐஎஸ் விற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கார்ட்ல தென் ஓவர் வேல்யூடா ஆயிடுச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கார்ட்ல அப்படின்னா அது ஓவர் வேல்யூ ஸ்டாக் ஆயிரும். அதனால அதை வித்து வெளில போறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். தென் எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஒரு 75 லட்சம் கோடிக்கு பக்கமா வச்சிருக்காங்க. லாஸ்ட் 1 இயர் எக்ஸாம்பிளுக்கு போன செப்டம்பர்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 2.5 லட்சம் கோடி தாங்க வித்திருக்காங்க. 2 லட்சம் கோடி வித்ததுக்கு நிப்டி 50 அதோட ஆல் டைம் ஹையை தாண்டி போகவே இல்லை. இப்படி வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் கோடியா வித்தா கூட 75 லட்சம் கோடி வச்சிருக்காங்க. 2 லட்சம் கோடி வித்ததுக்கு நிப்டி 50 ஆல் டைம் ஹையை தாண்ட முடியல. ஸோ எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கொஞ்சமா வருஷம் ஒரு 2 லட்சம் கோடி வித்தாங்க அப்படின்னாலே வித்துக்கிட்டே இருக்கலாங்க. இப்படி வித்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம பணத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பணம் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நிப்டி 50 மேலையும் போகாது. ஒரு 2-3 வருஷம் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எந்த ரிட்டர்ன்ஸுமே கிடைக்கல அப்படின்னா நம்மளும் போட்ட பணத்தை எல்லாம் உருவலாமா அப்படின்னு தானே யோசிப்போம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் காட்டாத வரைக்கும் ஷேர் பிரைஸ் மேலே போகாது. எஃப்ஐஎஸ் உள்ள வரமாட்டாங்க. எஃப்ஐஎஸ் உள்ள வரல, நெட் பையர்ஸ் ஆகல அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறாது. நம்ம எவ்வளோ வேணாலும் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவன் வித்துக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா வித்தா கூட இன்னொரு 15-20 வருஷத்துக்கு விற்கலாம். அவ்வளோ வச்சிருக்கலாம். அடுத்து மைத்தன் அலாய்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஸ்மால் கேப் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கா தான் நான் பார்ப்பேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன்ல. ஸோ மெட்டல் சைடு போகணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய ரோஷினி பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, லார்ஜ் கேப்பா பார்த்து உள்ள போயிடுறது நல்லதுங்க. நம்ம லார்ஜ் கேப்லயே நல்ல வேல்யூவேஷன்ல நால்கோ, தென் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், தென் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. தென் என்எம்டிசி அதெல்லாம் பார்க்கலாம். எதை பார்த்தாலும் மினிஸ்கோல் குவான்டிட்டிஸ்ல பாருங்க, அக்ரெசிவா உள்ள போய் மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும்